ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்க ஸ்னைப்பர் ஏரியானா கேம் தான் விளையாட போகிறோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் லெக் பெயின் 77 கூட தான் விளையாட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம லெக் பெயின் 77 கூட ஸ்னைப்பர் ஏரியாவில் 1v1 போட போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சீக்கிரம் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியும். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செஸ் மேப்பில் தான் இருக்கும். டியூவலு 1v1 கைஸ். ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் எடுக்கிறவன் தான் வின்னரு. லெக் பெயின் எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். பொட்டால்னு வச்சு சாவடிக்கணும் அவனை. விடவே கூடாது கைஸ். இது வேறு ஆவனா ஸ்கோப் போயிடுது கைஸ். நான் ஸ்கோப் போடாமல ஒரே ஷாட்டு தான் டப்புன்னு வைக்கணும். எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேது. தலைவன் கடிச்சானா அவ்வளோதான், செத்துருவான். எங்கே கைஸ் இருக்கான் அவன்? இங்கே வெயிட் பண்ணுவோம், இருங்க. எங்கன்னு காணுமே கைஸ். நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ், ஆனால் அவன் ப்ரோ பிளேயர் தான். இருந்தாலும் அவனை தோக்கடிப்பேன் நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரோ பிளேயர் தான் இல்லை. இப்போ தான் ஒரு 3 நாள் ஆச்சு கேம் விளையாடி. அதுவும் இவன் சொல்லி தான் நானே விளையாட தெரியும். போடுங்க, செத்துறான். எலிமினேட்டட் லெக் பெயின், செத்துறான் கைஸ். என்னோட நல்லாவே ஆடுவாங்க கைஸ். ஆனால் என்னை பார்த்து பயப்படுறேன்னு போய் சொல்கிறான் கைஸ். இப்போ கூட காலில் தான் இருக்கும். பயப்படுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் பாருங்க கைஸ். ஆனால் இவன் பயப்பட மாட்டான் கைஸ், போய் சொல்கிறான். இப்போ இவன் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது கைஸ். 5 மேட்ச் ஆட போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் 5 மேட்ச்சு. 5 மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஐயோ, அடிச்சலான்னு பார்த்தேன். போடுங்க, ஹெட் ஷாட்டு. நம்ம தான் வின் இந்த ரவுண்ட்லேயும். இப்போ 3rd ரவுண்டு கைஸ். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ யார் கூட போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் FC லாஸ்ட்டு கூட தான் போட போகிறேன். அதுவும் ஸ்னைப்பர் ஏரியானால 1v1 தான் ஆட போகிறேன். அவன் இவனை மாதிரிலாம் இல்லை, அவன் பயங்கரமான ப்ரோ பிளேயரு. ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்தான் ப்ரோ பிளேயரு. எல்லா கேம்லேயும் செம்மையாடுவாங்க கைஸ். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அவன் கூட ஆட போகிறேன். எப்படியும் நான் தோற்றுரு வந்து நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ லெக் பெயின் கூட ஜெயிச்சிருவேன், அது ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவன் கூட ஜெயிப்பானான்னு தெரில கைஸ். ஆனால் அவனுக்கு டஃப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை. சரி பார்ப்போம். அவன் 5 மேட்ச் ஆடலைன்னா ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சா நான் ஒரு மேட்ச் ஜெயிப்பேன். அந்த மாதிரி வேணால் பார்க்கலாம். சரி வாங்க போவோம். எங்கே இருப்பான் லெக் பெயினு? எங்கடா இருக்க லெக் பெயின்? எங்கே இருக்க லெக் பெயினு? வாடா. கையெலாம் நம்மன்ட்டு இருக்கடா. அவனு ஹெட்ஷாட் அடிச்சாதான்டா நிம்மதியாக இருக்குது கொஞ்சம். எங்கே கைஸ் இருக்கான்? அங்கே இருக்கான் பாருங்க. போடுங்க, ஹெட்ஷாட்ச்சு. ஹெட்ஷாட் தான் ஓட மாட்டேது, ஒன்றே தான் வந்துச்சு. மேட்ச் பாயிண்ட் கைஸ். இப்போ யார் ஜெயிக்கிறானோ இந்த ரவுண்டோட வின்னரு. முட்டையிலே தோக்கடிச்சா அசிங்கமாகிடும். சரி தோக்கடிப்போம், வேறு வழி இல்லை, வாங்க போவோம். நான் லெக் பெயினு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். நல்லா விளாட்றான். இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை, இப்போ ரெக்கார்ட் பண்ணால் தான் கைஸ் கேவலமாக விளாட்றான். ரெக்கார்ட் பண்ணாமல் நார்மலாக விளாட்ணுன்னு வைங்க, எல்லா மேட்ச் அவன் தான் ஜெயிப்பான். பயங்கரமான பிளேயர் லெக் பெயின். சரி, இந்த மாதிரி கிரிட்டாக பில்டிங் சைட்டா? நமக்கு பில்டிங் சைட் தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். போடுங்க, பில்டிங் சைட் தான் வந்துருக்கு. இந்த வாட்டி பில்டிங் சைட்லேயே பொழப்போம். அவன் பேர் என்ன? லெக் பெயின். எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு இவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிக்கிறாங்க கைஸ் தோக்குற மாதிரி, பார்ப்போம். எங்கே இருக்கான் இவன் லெக் பெயினு? அங்கே இருக்காங்க கைஸ். போட்டாச்சு, ஒரு கில்லு. 24 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த கன்னு ஸ்கின்லாம் மாற்ற முடியுமா கைஸ்? அவன் வேறு ஏதோ ஸ்கின்லாம் மாற்றி வச்சுருக்கான். எப்படி மாற்றுறதுன்னு தெரில. நம்மளே இந்த கேமுக்கு புதுசு கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். 3 நாள் ஆச்சு லாகின் பண்ணி. ஒரு 3 நாளில் ஒரு 3 மேட்ச் ஆடிருப்பேன். அந்த 3 மேட்ச்சுமே இவன் கூட தான் அடிப்பேன். நார்மலாக நான் விளையாட தெரியாது கைஸ். இவன் ஏதோ சொல்லி கொடுத்தான், நம்ம யூடியூப்பில் வீடியோ போடலான்னு சொன்னான். நானும் வந்துட்டேன். சரி, எங்கே இருப்பான் லெக் பெயின்? இங்கே தான் எங்கே போவான். அங்கே இருக்கான் பாருங்க கைஸ். கைஸ் பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. வேறு எதுங்க ஸ்கோப் போடுவோம். மண்ட் அங்கே இருக்கு. ஓ, கீழே குச்சிட்டானா? கைஸ் ஸ்கோப் போடுறாங்க கைஸ், பயமாக இருக்கு. அப்படி போட்டாச்சு. எலிமினேட்டட் லெக் பெயின். 24 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம், இன்னும் 3 ரவுண்டு ஜெயிக்கணும். 5 மணி ஆகுது. சரி வாங்க போவோம். ஓடுறா. எங்கே கைஸ் இருக்கான் லெக் பெயினு? அங்கே ஒரு டார்கெட் இருக்குது, போட்டோம். லெக் பெயின் எங்கே? அங்கே இருக்கான் பாருங்க கைஸ். ஸ்கோப் போடுறாங்க கைஸ், பயமாக இருக்கும். கீழே இருந்தால் மட்டும் நீ ஜெயிச்சிருவியா? போட்டோம் கைஸ். பயமாக இருக்கு கைஸ். போச்சு, தோத்துறேன் கைஸ். அவன் பயமாக இருக்கு கைஸ். அவனை பார்த்தாலே ஏதோ சொன்னல அவன் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க கைஸ், அவன் ஆட்டத்தை காட்டுறாங்க கைஸ்.
இனிமேல் தான்டா ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருக்கு நடுவில் தான்டா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கைஸ். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. கண்ட இடத்துல சுடுவோம். வந்தானா நல்லது. எங்கேருந்து வருவானே தெரில கைஸ். அவன் பூந்து வராங்க கைஸ். பயமாக இருக்குது. பின்னாடி இருந்து வந்துட்டான். என்ன பண்ணுறது? லெக் பெயினே அதோ தான் கைஸ் இருக்கான். போடுறா கைஸ் ஆகக்கூடாது கைஸ். ஐயோ லேக் ஆகுது. என்னதுன்னு பார்த்து போடுற போச்சு செத்துற கைஸ். லேக் ஆகுது கைஸ். நீங்களே பார்த்துக்கோங்க. லேக் ஆச்சு. வீக்கெண்ட் வேறு எவனோ கால் பண்ணுறாங்க கைஸ். என் ஃப்ரெண்டு. அதனால தான் கைஸ் லேக் ஆகிருக்கு. இவன் எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரில. சரி பார்ப்போம் கைஸ். இவன் கால் பண்ணதுனால லேக் ஆகிடுச்சு கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுறது? விடுங்க. ஐயோ போடா போச்சு. குவிக் ஸ்கோப்பு கைஸ். பொட்டுன்னு வச்சா பட்டுன்னு போவோம். அங்கே போவோம். இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா நம்ம வின்னு. நல்ல வேலை இவன் நார்மல் கால் பண்ணல கைஸ். நார்மல் கால் பண்ணியிருந்தான்னு வைங்க, அந்த ட்ரூ காலரில் ஒன்று காட்டோம்ல யார் கால் பண்ணான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ரெக்கார்டிங்கே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே இருக்கான் அவன்? இந்த தான் இருப்பான். லெஃப்ட்டில் வந்தானா லெஃப்ட்டில் போடும், ரைட்டில் வந்தானா ரைட்டில் போடும். வெளில வரமாட்டானே கைஸ். நம்மளே போயிடுவோமா? வந்துட்டான். இருங்க, அந்த மண்டியில் பொட்டுன்னு வச்சிட்டேன். ஹெட்ஷாட்டு பாருங்க கைஸ். முடியிலே அடிச்சிட்டோம். கேட்குறாங்க கைஸ். இப்போ கத்துறாங்க கைஸ். எப்பட்றா அடிச்சேன்னு சொல்லிட்டு. என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வந்து உட்காந்துருக்க மாட்டான் அவன். விளையாடும் போது என் பக்கத்தில் தான் கைஸ் உட்காந்துருப்பான். கத்துறான் அப்படியே. எப்பட்றா அடிச்ச? உன்னால் மட்டும் எப்பட்றா முடியுதுன்னு சொல்லிட்டு. நானே ஒரு பாட்டு. அவன் எவ்வளோ பெரிய ப்ளோ பிளேயரு. அவனுக்கே இந்த மாதிரி அடிக்க தெரில. எனக்கு அடிக்க தெரியுது. சரி அவன் எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். அதான் கைஸ் எங்கேயோ இருப்பான். எங்கேன்னு தெரிலையே. எங்கே கைஸ் இருக்கான்? ஆளை காணோம். இருக்கியாடா லெக் பெயின்? பின்னாடி வந்து சொல்கிறான். நான் எப்படி இருக்கும்? எங்கே கைஸ் இருக்கான்? அங்கே ஏதோ ஒளி தெரிகிறது. நினச்சேன் கைஸ் அங்கே தான் இருக்கான். பார்த்துறேன். எங்கே கைஸ் இருக்கான்? எங்கடா போயிட்டான் கைஸ்? யார் கைஸ் இவன்? ஓடி ஒழிஞ்சிடுறாங்க கைஸ். பயமாக இருக்குது கைஸ். தோறுக்காங்க கைஸ். போடுறான். போச்சு சித்திரம். பாருங்க கைஸ். வேறு ஏதோ கன்று ஸ்கின் எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க கைஸ். இன்னும் வந்து 1 பாயிண்ட் எடுத்தான் நம்ம வின்னு. அவன் 2 பாயிண்ட் எடுத்தான் வின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் அவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஆட்டத்தை காட்டுற நேரம் இது. இந்த சைடு வந்தால் போட்டுருவேன். வரமாட்டானே. பயமாக இருக்க கைஸ். வர இவனை பார்த்துலாம் பயப்படவே மாட்டேன் கைஸ். அங்கே போடுறாங்க ஸ்கோப்பு. ஐயோ அடிச்சலான்னு பார்த்தா முடியல. இப்படி வருவான்ல. இருங்க. இங்கே ஆளை காணோம். எங்கடா இருக்க கைஸ்? அங்கே ஸ்கோப் போடுறாங்க கைஸ். இருங்க. எங்கே இருக்காங்க? போட்டுருவான் அவனை. போடுறா. ஐயோ செத்துறோம் கைஸ். பயமாக இருக்குது கைஸ். இன்னும் 1 மேட்ச் தான் கைஸ். 1 ரவுண்ட் தான் கைஸ் இருக்குது. அவன்கிட்ட தோத்துறோன்னா வந்து நம்மளுக்கு அசிங்கம் கைஸ். டக்குன்னு வாடா போகலாம். ஓடுறா. பரவாயில்ல. ஒரு ப்ரோ பிளேயரை 4 பாயிண்ட் எடுத்ததே நான் பெரிய விஷயந்தான். இதனால ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். போட்டுடலாம். அவனா இது? இல்லை வேறு யாரோ. அது ஏதோ வுட்லாம் பார்க்க எனக்கு வந்து லெக் பெயின் மாதிரியே தெரியுது. எங்கே பார்த்தாலும் லைட் எரியுதா, அதனால் பயமாக இருக்குது கொஞ்சம். எங்கே இருக்கான் லெக் பெயின்? இருக்கியாடா? எங்கடா இருக்க கைஸ்? பயமாக இருக்குது கைஸ். அங்கே ஏதோ ஒளி தெரிகிறது. லெக் பெயின் தான் நினைக்கிறேன். நம்ம போய் ஒளிஞ்சுப்போம். இப்போ டொப்புன்னு ஸ்கோப் போட்டு போடலான் இருக்கேன். இங்கே வந்தானா பட்டுன்னு போட்டுடலாம். இருங்க, கத்தி எடுப்போம். கன் எடுப்போமா? கன்னே வச்சுப்போம் கைஸ். அவன் கத்தி எடுக்கிறான்னு நினைக்கிறேன் நான். எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். அங்கே தான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இங்கே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வந்து பின்னாடி வந்து டொமால் கத்தி வச்சு கூத்திட்டானா கைஸ் பண்ணுறது. பயமாக இருக்குது கைஸ். சரி பரவாயில்ல போவோம். வாங்க. எங்கடா இருக்க லெக் பெயின்? இருக்கியாடா? எங்கே கைஸ் இருக்கான்? ஆளை காணோம். அங்கே இருக்கானா அங்கே தான் கைஸ் இருக்கான். பார்த்துறேன். இப்போ காலிலே சுடுவோமா? வந்தானா காலில் சுட்டுடலாம். இங்கோட போடு. முடிச்சிட்டோம். எங்கேடா சுடுறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கைஸ். இந்த மேட்ச் இன்வைல்டு மேட்ச் ஸ்ட்ரீக்குன்னு எதுவும் காட்டுச்சு. அதெல்லாம் விடுங்க. ரீமேட்ச் ஆடுவோம். இந்த வாட்டி கிரிட்டு போவோமா டெசர்ட் போவோமா? எனக்கு தெரிஞ்சு கிரிட்டு தான் போவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். சரி நம்ம எதுக்குன்னு டெசர்ட்டே சூஸ் பண்ணுவோம். எது போதோ போட்டோம். பாருங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டு தான் வந்திருக்கு. சரி வாங்க போவோம். ஆடுவோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். என்ன கைஸ் இது? ஆட்டோ ஆக்ஷன் ஏதோ இருக்குது. மேனுவல் ஆக்ஷன் ஏதோ இருக்குது. இருங்க.
இது வந்து ஆட்டோமேட்டிக்காங்க கைஸ். ஆட்டோமேட்டிக்னால் வந்து போட்டாச்சின்னு சொல்ல மாட்டேங்க தான் இருக்கான். வெளில வரட்டும் போட்டுடலாம். சி வெளிலடா. என்ன கைஸ் அசிங்க பார்த்துறான் கைஸ். இவன் பயமாக இருக்குது கைஸ். அதே நிறைய சிரிப்பாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது. இவனை பார்த்து பயப்படலாமா? இவன் அதுக்கெலாம் ஒருத்தான்னு தெரில எனக்கு. டப்புன்னு சுடுறான் அப்பப்போ சுட மாட்டான். போச்சு சுட்டுட்டான் கைஸ். நான் ஸ்கோப் போகிறதுக்குள்ளே இவனை போட்டுடுறான் கைஸ். ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல கைஸ். போன மேட்ச்சை பயங்கரமாக ஆடினான் இவன். அதான் சொன்னல இவன் பயங்கரமாக ஆடுவான்னு சொல்லிட்டு. சரி வாங்க போவோம். இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருப்பான். ஸ்கோப் போட்டுன்னு போட்டுடலாம். சரி தான் கைஸ் வந்தாகணும். வேறு எங்கேயும் அதோ தான் இருக்கான் பாருங்கள். போட்டோம் அவ்வளோதான். 100 அடிச்சிட்டோம். வாங்க போகலாம். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் கைஸ். இனிமேல் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்ம ஜெயிச்சிருவோன்ட்டு. வாங்க டப்புன்னு அடிச்சுட்டு ஓடினே இருக்கலாம். எங்கே இருக்கான்? இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன் காணுமே. எங்கடா கைஸ் போயிட்டு அங்கேயே அங்கே இருக்கான் ப்ளூ கலர் வீட்டில். லெக் பெயின் ப்ளூ கலர் மண்டை ப்ளூ கலர் வீடு. நீ பிங்க் கலர் வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் அவனை விட்டுருவோம். நான் வெளில வந்து தானே ஆகணும். வாடா வெளில வாடா. போட்டாச்சு. ஹெட்ஷாட்டு கைஸ் 300. அங்கே தான் பாருங்கள். அவனும் 2 பாயிண்ட்டு நானும் 2 பாயிண்ட்டு. இன்னும் 3 பாயிண்ட் எடுத்தால் பட்டுன்னு ஜெயிச்சுட்டு போயினே இருக்கலாம். இது 3வது மேட்ச்சு 4வது மேட்ச்சுன்னு தெரில. சரி வாங்க போவோம். இது 4வது தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து செஸ் ஆடணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஹோல்டு ஆடணும். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டு இப்போ ஆடிட்டுருக்கோம். இது 3வது மேட்ச் கைஸ். சாரி. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. வாங்க கைஸ் போவோம். இங்கே தான் கைஸ் எங்கேயோ சுற்றிட்டுருக்கணும். வேறு எங்கே போவான் அவன்? வாங்க. எங்கே இருப்பான்டா? டே எங்கடா இருக்க? கண்ணுக்கு நேர் வாடா டே. கைஸ் அங்கே ஸ்கோப் போடுறாங்க கைஸ். ஐயோ பயமாக இருக்குது. வெளில வா போட்டுடுறேன். வெளில வாடா போட்டுடுறேன் உன்னை. எங்கே கைஸ் ஆளை காணும். பின்னாடி வந்து போடுவேண்ணா. பயமாக இருக்கு கைஸ். அங்கே இருக்கான் கைஸ். இருங்க பார்த்துட்டேன். வாடா தரசா. வெளில வா. நீ வெளில வா. போட்டாச்சு. கை லைட்டாக வெளில தெரிஞ்சில்ல கைஸ். அங்கே போச்சு போட்டாங்க கைஸ். சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சரி வாங்க இப்போ போவோம். இன்னும் 2 ரவுண்டு தான். டிப்புன்னு போட்டு போயினே இருக்கலாம். எங்கே இருக்கான் அவன்? கோகூல் அங்கே தான் இருக்கான். போடுங்க. லெக் பெயினுக்கு போட்டாச்சு. நெக்லேயே ஷாட்டு. இப்போ லெக் பெயினுக்கு காலில் ஷாட்டு போடலாம் எப்படி? சரி கால்லலாம் மாட்டோனான்னு தெரில. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஷாட் வைக்கலாம். இல்லை கையில் வயிற்றில் இந்த மாதிரி எங்கேயா வச்சுட்டு போய் அங்கே இருக்கான். போடாச்சு ஹெட்ஷாட்டு. அவ்வளோதான் கைஸ். 3வது மேட்ச்சு நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போ வாங்க 4வது மேட்ச்சு போகலாம். இது வரைக்கும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். மெஜாரிட்டி நம்ம தான் ஜெயித்தோம். வாங்க போவோம். இன்னொரு வாட்டி கிரிட்டு கூப்பிட்றாங்க கைஸ். அவன் நானும் பில்டிங் சைடு தான் கூப்பிட்றேன். சரி டெசர்ட்டு இல்லை ஸ்ட்ராங் ஹோல்டு போனால் நல்லாயிருக்கும். சரி கிரிட்டே வந்திருக்கு பரவாயில்ல போகும். வாங்க கைஸ். அதே மேப்பு டியூவல் 1v1 5 பாயிண்ட் எடுத்தால் வின்னர். இந்த வாட்டி நம்ம மேனுவல் ஆடுவோம். மேனுவல்னா வந்து நம்ம ஸ்கோப் போட்டால் தான் அது போகும். இல்லைனா வந்து அது போகாது. மேனுவல்லே அவனை தட்டி தூக்குறோம். வாங்க. அவ்வளோதான்னு நினச்சேன். அவன் என்னை முடிச்சுட்டு போயிட்டான். சரி வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆடுவோம். கடைசியாக நம்ம முடிக்கும் போது மேனுவலில் தான் முடிக்கிறோம். அது மட்டும் கன்ஃபார்மு. மேனுவலில் முடிக்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். எங்கே அவன்? அங்கே இருக்கான். போட்டாச்சு. யார் கிட்ட லெக் பெயினு? நேருக்கு நேர் வந்து போடுறா. பின்னாடி இருந்து சுடாதரா. போன ரவுண்டு நேருக்கு நேர் தான் வந்து போட்டான். இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் கைஸ். என் வாய் நான் சொல்லுவேன்டா. டே வாடா. லெக் பெயின் எங்கே இருக்க? 1 விட்டனா வை. 2ல் போய் 10 ரூபா. எங்கே இருக்கா? அங்கே இருக்காங்க கைஸ். அவ்வளோதான் போட்டாச்சு கைஸ். ஜாலியாக இருக்குது கைஸ். என் கூட விளையாடும் போது பயமே போயிடுச்சு. இனிமேல் நீ என்ன வேணால் பண்ணிக்கூட நான் தானே ஜெயிப்பேன். பயம் போயிடுச்சு கைஸ். 4வது மேட்ச்சை வந்துட்டோம். எப்படியோ மெஜாரிட்டி நம்ம தான் வின் பண்ணிட்டோம். அவன் இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணால் என்ன போடாது. இதோ தான் இருக்கான். பட்டுன்னு போட்டாச்சு. குவிக் ஸ்கோப்பு. வாடா டே. நீ என்ன தான் பண்ணிக்கூடா நான் தானே ஜெயிப்பேன். இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு. டிப்புன்னு எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. லெக் பெயினு இங்கே தானே எங்கேயோ இருக்க. அங்கே ஸ்கோப் போடுறான். பச்சையாக தெரியுது. இப்போ நம்ம டமுக்கேல்னு போயிட்டு அவனை அடிச்சிடலாம். எங்கே இருக்கான்? அந்த தான் இருக்கான். அவள் தான் போடு. இது வந்து கைஸ் மேனுவலில் தான் அடித்தேன் நான். ஸ்கோப்பே போடல. ஸ்கோப் போடாமல் அடித்தா மேனுவல். இப்போ கடைசி பாயிண்ட்டு நம்ம மேனுவலில் போய் அடிப்போம். இங்கே தான் எங்கேயோ இருப்பான். நம்ம பச்சை கலர் வீட்டுக்கு போய் அடிப்போம் கைஸ். இல்லை இங்கே அடிப்போமா? போடுங்க. சேர்த்துடான். மேனுவலில் தான் அடித்தேன் கைஸ். பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம கேமோட கடைசி மேட்ச் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.